செங்கோட்டையன் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. சரிங்க. ஒரு பாஜகவுக்கு வர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது நீங்க மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா? நீங்க என்ன நோக்கத்தோட கேட்பீங்க எனக்கு தெரியும். அது ஒரு நாங்க கூட்டணியில இருக்கிறோம். கூட்டணியில் இருக்கும்போது அது வந்து என்ன, அது அந்த கட்சியினுடைய தலைவருடைய நிர்வாகத்தில் உள்ளது. நீக்கிட்டாரு, நீங்க ஏதாவது அவரை உங்க கூட சேர்க்க கொஞ்சம் பலமாகும். இல்ல, கட்சியில நாங்க கூப்பிட முடியாது. ஒரு கட்சியில கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியில வந்து அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. செங்கோட்டையன், டெல்லி சசிகலா இவங்க இல்லாத அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரையில இந்த திமுக அரசு இருக்கக்கூடாது. திமுக அரசுக்கு மாற்று அரசு வேண்டும். அதனுடைய அடிப்படையில் எல்லாரும் வந்தா சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாசம் இருக்கு. அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குது. நீங்க வலுவான கூட்டணியா ஆனீங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் வெளியில போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அவங்க இன்னும் 2 பேர் உங்கள்ட்ட கூட்டணியில் இருந்த 2 பேர் வந்து அடுத்த கூட்டணிக்கு வரல. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட்டணியை பத்தி இறுதி செய்யல, தேமுதிகவும் இறுதி செய்யல. இது போன்ற நிலையில எதிராளி இன்னும் உங்களோட மிகப்பெரிய பலமான எதிராளியை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கும்போது ஒரு தோல்வி நிச்சயம் தானோ அப்படிங்கிற நினைச்சே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமா? வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நிலையில தான் நாங்க தேர்தலை சந்திப்போம். எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தோல்வியை பிறருக்கு கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள்.